இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிட்டல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை. மக்களவையில் அமளியில் ஈடுபட்ட காங்கிரஸ் எம்பிக்கள் மாணிக்கம் தாக்கூர் உள்ளிட்ட 7 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். சீன ஊடுருவல் விவகாரத்தில் ராகுல் காந்தியை பேச அனுமதிக்கவில்லை என்று அவர்கள் குற்றஞ்சாட்டியிருந்த நிலையில் அவர்கள் தற்பொழுது சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். கடும் அமளியை அடுத்து மக்களவை நாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மேசை மீது ஏறி காகிதங்களை கிழித்து சபாநாயகர் இருக்கை மீது எம்பி மாணிக்கம் தாக்கூர் எறிந்திருக்கிறார். அதேபோல சீன ஊடுருவல் விவகாரத்தில் ராகுல் காந்தியை பேச அனுமதிக்கவில்லை என்று கடும் அமளியிலும் காங்கிரஸ் எம்பிக்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்நிலையில் மாணிக்கம் தாக்கூர் உள்ளிட்ட 7 காங்கிரஸ் எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். கடும் அமளியை அடுத்து மக்களவை நாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்க டெல்லியின் தலைமைச் செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, மக்களவை நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மாணிக்கம் தாக்கூர் உள்ளிட்ட காங்கிரஸ் எம்பிக்கள் 7 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். என்ன நடந்தது? குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீது ராகுல் காந்தி பேசும்போது ஏற்கனவே நேற்று முன்னாள் ராணுவ தலைவர் எழுதிய புத்தகம் ஒன்றை பற்றி குறிப்பிட்டிருந்தார். அது பற்றி பேச அனுமதிக்க முடியாது என சபாநாயகர் ஓம் பிர்லா மறுத்திருந்த நிலையில் இன்றும் ராகுல் காந்தி அது குறித்து பேச வேண்டும் என கோரிக்கை வைத்தார். இதன் காரணமாக மக்களவையிலே அமளி ஏற்பட்டு மீண்டும் மீண்டும் ஒத்திவைக்கப்பட்ட சூழ்நிலை இருந்தது. அப்போது ராகுல் காந்தி பேச அனுமதிக்கிறேன், ஆனால் அவர் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீது பேச வேண்டும், வேறு விஷயங்கள் குறித்து பேசக்கூடாது என அப்போது அவைத் தலைவராக அவையை வழிநடத்திய கிருஷ்ண பிரசாத் தெரிவித்தார். அந்த சமயத்திலே இதை ராகுல் காந்தி கேட்காமல் மீண்டும் நேற்று தான் என்ன பேச முற்பட்டாரோ அதையே இன்று பேச முற்பட்டார். இந்த சமயத்திலே கடும் அமளி ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அப்போது அவைத் தலைவராக இருந்த கிருஷ்ண பிரசாத் 3 முறை 4 முறை நான் மீண்டும் மீண்டும் கோரிக்கை வைத்தும் ராகுல் காந்தி எந்த குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீது பேச வேண்டுமோ அதை பேசாமல் வேறு விஷயங்களை பேசுகிறார். ஆகவே நான் பிறருக்கு பேசுவதற்கு வாய்ப்பு அளிக்கிறேன் என குறிப்பிட்டார். இதைத் தொடர்ந்து அவர் பிற கட்சிகளின் உறுப்பினர்களை பேசுவதற்கு அழைத்தார். அப்போது ஹரீஷ் பாலயோகி எழுந்து பேச ஆரம்பித்தார். அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியைச் சேர்ந்தவர் என்பதால் அவர் பேச ஆரம்பித்த உடனேயே காங்கிரஸ் மற்றும் எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் கடும் முழக்கங்களை எழுப்பினார்கள். அந்த சமயத்தில் மக்களவையிலே கடும் அமளி ஏற்பட்டது. அப்போது மாணிக்கம் தாக்கூர் உள்ளிட்டோர் அங்கிருந்த மேஜைகள் மீது ஏறி ஆவணங்களை கிழித்து அவைத் தலைவர் மீது எறிந்தார்கள், அவைத் தலைவர் இருக்கையை நோக்கி எறிந்தார்கள் என அவர்கள் மீது பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து மாணிக்கம் தாக்கூர், ஹிபி ஈடன், அமரிந்தர் சிங் ராஜா வாரிங், டீன் குரியகோஸ், குர்ஜீத் மற்றும் கிரண் ரெட்டி உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சரான கிரண் ரிஜிஜு கொண்டு வந்த தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது. சம்பந்தப்பட்ட உறுப்பினர்கள் அனைவரும் இந்த கூட்டத்தொடர் முழுவதுமே அவை நடவடிக்கைகளில் பங்கேற்க கூடாது என அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என அறிவித்தார் கிருஷ்ண பிரசாத். இதைத் தொடர்ந்து மேலும் அமளி ஏற்பட்டு மக்களவை தற்போது நாளை காலை 11 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நேற்று மக்களவையில் தொடங்கிய பிரச்சனை இன்று மிகவும் பூதாகரமாக வெடித்திருக்கிறது. இதனால்தான் காங்கிரஸ் கட்சியின் பல மக்களவை உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீது ராகுல் காந்தியை பேச அனுமதிக்கவில்லை என காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். ஒருபுறம் லடாக் விவகாரத்திலே
முன்னாள் ராணுவ தளபதி மனோஜ் நரவனே எழுதிய புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பது என்ன, அது தொடர்பான சர்ச்சை. இன்னொரு புறம் இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் இந்தியா சரணடையக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது. அமெரிக்காவிடம் இந்தியா சரணடைந்து விட்டது எனவும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பாஜக உள்ளிட்ட கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கும் காரணத்தால் தற்போது மக்களவை முடங்கி இருக்கிறது. மாநிலங்களவையிலே தற்போது குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் அங்கும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் முக்கிய விஷயங்கள் குறித்து பேசுவதற்கு அனுமதி கேட்கும் போது அனுமதி அளிக்கப்படுமா என்கிற கேள்விக்குறி இருக்கிறது. பூங்கொழி, சீன ஊடுருவல் விவகாரம் குறித்து நேற்றிலிருந்தே தொடர் அமளி நிலவி வருகிறது. இந்நிலையில் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. நாளை வரை அவை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. சு வெங்கடேசன், மாணிக்கம் தாக்கூர் உள்ளிட்டோர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். நாளை மீண்டும் இதே பிரச்சனை எழுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா, அல்லது இதை கடந்து வேறு பிரச்சனைகள் குறித்து பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? ராகுல் காந்தியை பொறுத்தவரை அவர் மிகவும் தெளிவாக இருக்கிறார். ராகுல் காந்தி இன்று மீண்டும் குறிப்பிட்டது என்னவென்றால், தேசிய பாதுகாப்பு குறித்த முக்கியமான விவகாரம் குறித்து நான் பேச விரும்புகிறேன். இந்திய ராணுவம் மற்றும் சீன ராணுவம் இடையே நேருக்கு நேர் மோதல் ஏற்படக்கூடிய சூழல் லடாக்கிலே நிலவியது. அப்போது என்ன நடைபெற்றது, என்ன தகவல்கள் அரசுக்கு தெரிவிக்கப்பட்டது, மத்திய உள்துறை அமைச்சர் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் போன்றவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டவுடன் எவ்வளவு நேரம் கழித்து அவர்களுடைய பதில் கிடைத்தது, பிரதமர் நரேந்திர மோடி இந்த விவகாரத்திலே என்ன முடிவு எடுத்தார் என்று பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். அதாவது பிரதமர் இந்த விவகாரத்திலே தீர்க்கமான முடிவு எதையும் எடுக்காமல் ராணுவமே சூழலுக்கு ஏற்றால் போல முடிவு எடுத்துக் கொள்ளலாம் என தெரிவித்து விட்டதாகத்தான் அந்த புத்தகத்திலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார். அந்த புத்தகம் இன்னும் அச்சுக்கு வராத நிலையில், பிரசுரிக்கப்படாத நிலையில் அதை குறித்து பேசுவது சரியாக இருக்காது என சபாநாயகர் ஓம் பிர்லா தீர்ப்பு அளித்திருக்கிறார். ஆகவேதான் இந்த பிரச்சனை நீடிக்கிறது. இந்த பிரச்சனை நாளையும் தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பொங்கல், இந்த பிரச்சனை தவிர வேறு என்னென்ன விஷயங்களை எழுப்புவதற்காக எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டிருக்கின்றன? பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து பேச வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. குறிப்பாக 100 நாள் ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். இந்த திட்டத்தில் மகாத்மா காந்தி பெயரை நீக்கிவிட்டு ஜி ராம்ஜி என்கிற புதிய பெயரிலே மசோதா கொண்டு வந்து அந்த பெயரிலே தற்போது திட்டம் அமல்படுத்தப்படும். திட்டத்திலே வேலை நாட்கள் அதிகரிக்கப்படும் என அரசு கூறினாலும் அதிலே நிதி பங்கீடு மாநிலங்களின் மீது அதிக சுமையை சுமத்துவதாக உள்ளது. மாநிலங்கள் எப்படி அவ்வளவு செலவு செய்ய முடியும்? ஆகவே இந்த திட்டத்தை நசுக்குவதற்கே இப்படிப்பட்ட முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது என காங்கிரஸ், திமுக, இடதுசாரி கட்சிகள் கடும் எதிர்ப்பை தெரிவிக்க இருக்கின்றன. இதை தவிர வேறு பல்வேறு விஷயங்கள், குறிப்பாக தேர்தல் ஆணையத்தின் SIR நடவடிக்கை, வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர சீராய்வு நடவடிக்கை தற்போது மேற்கு வங்கம், தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இது தொடர்பான புகார்கள் குறித்தும் பேச வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களிலே சட்டசபை தேர்தல் நடைபெற இருக்கிறது. அதற்கு முன்பான கூட்டத்தொடர் என்பதால் இந்த கூட்டத்தொடரிலே அரசியல் ரீதியாக பரபரப்பான சூழல் நிலவுகிறது. பூங்குழலி, மக்களவைக்கு வெளியே ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் கூட்டணி கட்சியைச் சேர்ந்த எம்பிக்கள் அங்கே முழக்கங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். சீன ஊடுருவல் விவகாரத்தில் ராகுல் காந்தியை பேச அனுமதிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை வைத்து காங்கிரஸ் எம்பிக்கள் உள்ளிட்ட கூட்டணி கட்சி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டதால் அவை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் உள்ளிட்ட 7 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவைக்கு வெளியே தற்பொழுது ராகுல் காந்தி கூட்டணி கட்சியினரோடு பிரதமர் மோடிக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி வருகிறார். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி கணவன். இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிடல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை.